எப்போலேருந்து கேலண்டரில் ஏமாற்றம்லாம் போடுறாங்க? அது இன்னைக்கு பார்த்து இப்படி நடக்குது. சிவா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் வந்துடுறேன். என்னடா ஆச்சு அவனுக்கு? பஸ் ஏற்றி விட்டா என்கிட்ட முதல்ல சொல்ல வேண்டியதாண்டா. இல்லை ரியா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாம். ப்ளீஸ் ரியா, புரிஞ்சுக்கோ. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? ரெடியா பிரதர்? ஆ. ஓகே, போலாம். அம்மா, 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 அழாதப்பா, இங்க பாருப்பா. இப்பா அம்மா, ஏம்மா யார்கிட்டயுமே சொல்ல வந்தீங்க? உங்க காலில் எவ்வளோ வயதுல தெரியுமாம்மா? வந்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணதாப்பா நினைச்சேன். இங்க பாரு, ஃபோன் உடஞ்சு போச்சுப்பா. எங்க போறது, யாரு கேக்குறது ஒண்ணுமே தெரியலப்பா எனக்கு. அழாத சிவா, அழாதப்பா. சிவா அழாதப்பா, அம்மா சொன்ன கேளுப்பா. பாரு, என்ன பாரு, கெட்டதுல ஒரு நல்லது நடந்திருக்கு பாத்தியா? நீ என்கிட்ட பேசிட்டதானே? இல்லைம்மா, நான் அவ்வளோ கேவலமான எனக்கு இதான் தெரியுது. என்னதான் இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசாமல் இருந்திருக்க கூடாது. இல்ல நீங்க எங்கே தானே இருக்கீங்க? எங்கே போயிட்டு போறீங்க? நானும் உங்ககிட்ட பேசாம விட்டோமா? அம்மா எங்கப்பா போக போறோம் உன்னை விட்டுட்டு? ஆனா இன்னைக்கு தான் உங்க அருமை புரிஞ்சதுமா. என்ன மன்னிச்சிருக்கமா, ப்ளீஸ்மா. அழாதப்பா. சிவா அழாத, அம்மா சொல்றல, கண்ணத்தோட அழுது எப்படி ஆயிட்ட பாரு நீ. சரி சரி, அம்மாவும் பையனும் கொஞ்சம் கிட்டதெல்லாம் போதும். மீதி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்கம்மா, வாங்கம்மா. வாடா. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எமோஷனலா நல்லா பண்ணிருக்காருல. செம்மையா பண்ணியிருந்தாரு.
ஒரு டீ. அண்ணே 2 டோட்டல் தாங்கண்ணே. அப்படியே ஒரு பாஸ் ஒன்று தாங்க. இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு ஒன்றுமே இப்போ வரைக்கும் புரியல. ஆனால் நானாக மட்டும் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. நம்ம லைஃப்பில் அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிற அந்த நொடி வரைக்கும் தான். என் லைஃப்பில் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்குது நடக்கலை, அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போது இந்த நிமிஷம் நான் நிம்மதியாக இருக்கேன். தம்பி டீ எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா தான் நடக்குதுன்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக எதனா ஒரு பிரச்சனை வரும். சொல்லி வாய முடியல, இதோ வந்துடுச்சு. மா சொல்லுங்கம்மா. எங்கப்பா இருக்க? அம்மா இந்த வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். வீட்டுக்குலாம் வர வேண்டாம், நீ பீச்சுக்கு வந்துருப்பா. பீச்சுக்கா? ஆமாப்பா. இது என்ன பீச்சுன்னு தெரியலையே, ஒரு நிமிஷம் இரு, அருண்கிட்ட கொடுக்குறேன். சரி. டேய் பீச்சில் இருக்கீங்க? ஆமாடா. என்ன திடீர்னு? அம்மா தான் பீச்ல சுத்தி பார்க்கணும் அப்படின்னாங்க, அதான் வந்தோம். ஓ ஓகே. டேய் அப்புறம் அம்மா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, இரு அவங்க கிட்ட கொடுக்குறேன். கொடுறா. சரிப்பா, சீக்கிரம் வந்துரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? மா நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? சரிப்பா, பார்த்து வா. ஓகேம்மா, நான் வந்துடுறேன். ஃப்ளைட் அடிக்கடி போகுமாப்பா? அம்மா ஃப்ளைட்ல நிறைய போகுமா? அப்படியா? அது சரி, நம்ம சிவா அந்த தண்ணி கண்ணியெல்லாம் அடிப்பானா? எந்த தண்ணிமா? சும்மா சொல்றா. என்ன இப்படி முடிக்கிறான்? ஒருவேளை இருக்குமோ? அதோ அவனே வந்துட்டான் பாருங்கம்மா. டேய் மச்சான் வாடா. பாடா. என்னம்மா திடீர்னு பீச் போகலாம்? டேய் அதெல்லாம் இருக்கட்டும், அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னாங்க. சொல்லுங்கம்மா. ஆமா, நீ தண்ணி எல்லாம் அடிப்பியா? தண்ணி? ஐயோ அம்மா அது இல்லம்மா, அந்த விஷயம். அந்த விஷயம். சரி சரி. ஆமா, நீ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறியாமே, என்ன விஷயம்? மாட்டினியா? மா நான் வந்து சொல்கிறேம்மா. யாருன்னு சொல்லிட்டு போடா. ஒரு 2 நிமிஷமா, நான் வந்து சொல்கிறேன். செத்தடா நீ ரூம்க்கு வாடி. என்னடா கோச்சிட்டு போறான் அவன்? அம்மா அவன் கோச்சிக்கிட்டுலாம் போலாமா, அவன் லவ் மேட்டர் உங்கள்கிட்ட சொல்லிட்டல, அதான் இப்போ என்ன அடிக்கிறதுக்கு பொருள் எடுத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். ஏன்டா நீ வேற, அவன் ஏன்டா உன்னை அடிக்க போறான்? அதெல்லாம் பண்ணுவாமா? ஒரு அப்பாவி அப்படிலாம் செய்ய மாட்டான்டா. இப்படியே இருந்தா என்னமா பண்றது? உங்களை ஏமாத்திட்டு இருக்கான் அவன். நீங்க இன்னசென்ட்டா இருக்கீங்க. அவனே மட்டும் பாருங்க. நான் சொன்னேன்ல, இவங்க தான். அம்மா எப்படிமா இருக்காங்க? இப்போ பரவாயில்ல. நேற்று நேரம் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா? அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி நல்லபடியா வீட்டுக்கு வரட்டும். நானே வந்து இந்த விஷயத்த உங்க வீட்டுல பேசுறேன். ஐயோ மழைக்கிறாளே. அருண், கடலை காட்டுறேன்னு சொன்னீல? கடலையா? அப்ப இதெல்லாம் என்னவா? அங்கடா வாடா. அந்த கடலா? டேய் இந்த மாதிரி அம்மாவுக்குலாம் நீ சலியா வைக்கலாம்டா. யாரை கேட்டு உங்கள் அம்மா கிட்ட என்ன கூட்டிகிட்டு வந்து லவர்னு இன்ட்ரடியூஸ் பண்ண? என்ன லவர் தானே? நான் சொன்னேன்னா உன்னை அகைன் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு? ஏய் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் கூட நல்லா பேசுனியே. அது ஏதோ ஒரு எமோஷனில் பேசியிருப்பேன். சரி ஓகே, இப்போ கூட எங்கள் அம்மா கிட்ட நீ நல்லா சிரிச்சு நீ ஏதோ அவங்க மருமக மாதிரி பேசிட்டு இருந்தியே. பின்ன மூஞ்சி காமிச்சிட்டு போக சொல்றியா? இப்போ என்ன, என்னோட சாரி நீ இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கலையா? அம்மா நீ சாரி சொன்னியா? சாரி. சாரி கேட்டேனே. எப்போ? கனவுலையா? இல்லை நடுவில் ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்டயா? நீ பண்ணாலும் பண்ணியிருப்ப. ஏய் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ என்ன, நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் அவ்வளோதானே? சரி ஓகே, சாரி ரியா. ஏ ரியா, ரியா
ரியா என்ன எதுவுமே சொல்லாமல் போகிற? ம்ஹும். தெரியல, எனக்கு நமக்குள்ள நடந்த பிரிவு தான் ஞாபகம் வருது. ரியா, நமக்குள்ள ஒன்றும் இல்லை, நம்ம வார்த்தையால் சொல்லிக்கிட்டாலும் நீயும் நானும் மனசளவில் பிரியலன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது என்னமோ உண்மைதான். இருந்தாலும் ரியா, நீ கடைசியாக ஒன்று சொன்ன, ஞாபகம் இருக்கா? என்ன? உனக்கு நான் இல்லைனாலும் எனக்கு நீ இல்லைனாலும் இதுதான் நம்ம கடைசி மீட்டாக இருக்கும்னு சொன்னேன். ஆனால் இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது உனக்கு தெரில. நல்லா பேச மட்டும் கற்றுக்கிட்ட, ஆனால் சாரி சொல்ல கற்றுக்கலாம்ல. ரியா, என்னென்னலாமோ நடந்துடுச்சு, ஆனால் இனிமேல் எதுவுமே நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். சாரி. உங்கள் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் விட்டா இன்றைக்கி ஹனிமூன் கூட்டு போயிடும். என் பையன் அப்படிலாம் கிடையாதுடா. டேய் நாங்கள் வந்துட்டோம்டா, ஆத்துனதெல்லாம் போதும். கொஞ்சம் இரண்டா பேசிட்டு வரட்டுமே. மா, நாங்கள் பேசி முடிச்சிட்டோமா? அப்பா சரி, அப்போ வாங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். அதெல்லாம் இருக்கட்டும், இங்க வா ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, நீ சினிமா நடிக்கணும் தானே ஊர்ல இருந்து வந்த? எங்கே போகிறாங்க? என்னாச்சு இப்ப அது? மா, இப்போ கூட ஒரு ஆடிஷன் கொடுத்துருக்கேம்மா. சரி. நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆ, எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கிடைச்சிருமா? நீ சொன்னதான் ஞாபகம் வருது, ஊர்ல ஒரு சாமியார் பேசினாருப்பா. இனிமே உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. சாமியாரா? ம். அமுதா, ஆ? இங்க வாமா. நீ உன் பையனை நினைச்சு தானே கவலைப்படுற? ஆமா சாமி, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்க. ம். உன் பையன் வாழ்க்கையில நிறைய அடிபட்டிருப்பான். ஆனா நாளையில இருந்து நிறைய விஷயம் மாறும். நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா அதை அவன் எப்படி ஏத்துப்பான்றதுல தான் இருக்கு. சாமி, இந்தாமா. மா, மா. ஆ, என்னம்மா? அம்மா, ரொம்ப நாளாக எனக்கு எப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு கேட்டுட்டே இருப்பேன்ல. ஆமா. மா, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுமா. கடவுளே, நான் கும்பிட்ட கடவுள் கைவிடல. என் ராஜாத்தி. சரிம்மா, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. இதோ ஒரு நிமிஷம் இரு. இந்தா, சரி பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேன்.